வெல்கம் பேக் டு மை சேனல் SMK ட்ரெண்டி பேக்ஸ். இன்றைக்கி ஒரு கிரேட் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ண போகிறோம். ரெகுலராக நிறைய பேர் எனக்கு கால்ஸ் பண்ணி கேட்டிருந்த அனௌன்ஸ்மெண்ட்டு தான் அது. ஆல்ரெடி நான் பண்ணியிருந்தேன், பட் ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உமன்ஸ் டே இல்லை, எல்லா லேடிஸ்க்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம ப்ரௌடாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட லீவ் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு நிறைய ஒர்க்கிங் இருக்குது. 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப ப்ரௌடாக இருக்கோம் நம்ம பார்க்கும்போது. இது பாருங்கள், நான் இந்த பீட்ஸ் பேக் போட்டுட்டேன். ஸோ இந்த பீட்ஸ் பேக் பார்த்திங்கன்னா நான் க்ராஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன். இதில் அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்கிறேன். இந்த பூ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். இது ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, நெல்லிக்காய் மணியோடு காட்டும் போது அந்த ரேட்டு சொல்லிட்டேன். இது 100 கிராம்ஸ் 90 ருபீஸு. ஒரு 100 கிராம்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 90 ருபீஸ் பே பண்ணிடணும். கொரியர்லாம் உங்களோட ஷேரு தாங்க. கொரியர்லாம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நான் அந்த வீடியோஸை ஷார்ட்ஸில் போடுறேன். கொரியர் ஆஃபீஸில் நான் நேற்று ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அதை நான் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். இது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ 5000 மெம்பர்ஸ் வந்துட்டுருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரு. ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி நிறைய நம்ம கூட மெட்டீரியல்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது பாருங்கள், பேஸ் நல்ல தாராளமாக இருக்குங்க. வெயிட்டு தாங்குமான்னு கேட்டாங்க. அதை பாருங்கள், கூடை நான் நிற்க தான் வச்சுருக்கேன். அது எவ்வளோ பெரிய கூடையாயிடுச்சு. கிட்ட காட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் கூட பெருசாக தெரியும், ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் மீடியம் சைஸில் தெரியும். இது மீடியம் சைஸ் கூட தான். இதை நான் ஹேண்டில் போடலை இன்னும். ஏன்னா இது ஹேண்டில் போடாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ட்ரெஸ்ஸஸோ அக்சசரிஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது என்ன ஹேண்டில் போடலாம் மெத்தடுன்ட்டு நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி உமன்ஸ் டேன்றதுனால நம்ம இதை காட்டுறோம். ஸோ பாருங்கள், இது கூட நிற்கிது, நல்ல தாராளமாக நிற்கிதுங்க. வெயிட்டெலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை பாருங்கள், நான் கேரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேஸஸும் நல்லா இருக்குது. எனக்கு பேஸு கேட்குறவங்க என்னோட கால் பண்ணுங்கள். ஆக்சுவலாக சேலுக்கு நாங்கள் இப்போ போடலை. நான் செக் பண்ணிவிட்டு தான் சேலுக்கு போடுவேன்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னும் சேலுக்கு போடலை. நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரேட் சொல்கிறேன். நேற்று 2-3 பேர் கால் பண்ணுறீங்க. எங்களுக்கு வேறு ஒரு இதில் இருக்கும் போது நாங்கள் அந்த ரேட்டை ப்ரைஸு சொல்லிடுறதா இருக்குது. ஸோ இந்த பேஸ் வேணுன்றவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்ட் கால் பண்ணிவிடுங்க. கால் பண்ணி கேளுங்க, இந்த பேஸஸ் இருக்கா. ஏன்னா இது நல்லா இருக்குங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக இருக்குது. எனக்கு எதுவுமே இல்லை. அதை பாருங்க, நல்லா தான் இருக்குது கையெல்லாம். அதே மாதிரி இது ஸ்டாண்டர்டாகவும் நிற்கிது. இது மாதிரி நிறைய கூடைகள் நம்ம இது மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்குது. இது கிளாத்து வைக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் கிளாத்து கூட வைக்க தேவையில்லைங்க. நல்லா நெருக்கமாக இருக்குது பாருங்கள். கேப்பெல்லாம் இல்லவே இல்லை அவ்வளோவா. நல்லா நெருக்கி தான் இருக்குது. ஸோ இது ஃபினிஷ் பண்ணியாச்சு. அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்ம சும்மா வீட்லேயே நிறைய பேர் கேட்குறீங்க. எங்கள் பிரதர்ஸோ இல்லை பிள்ளைங்களோ இல்லை என்னோடய ஹஸ்பண்டோ கடைக்கு வீட்டுக்கு வாங்கிக்குவாங்க. நீங்கள் எங்களுக்கு பேக் பண்ணி வீட்டில் வச்சுருங்க, கொரியர் காஸ்ட் அதிகமாகுது, என்னால் பேர் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் உங்களுக்கு தண்டார்பேட் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தண்டார்பேட் டிப்போ வரும். அங்கே தான் நாங்கள் 8 to 10 எல்லாம் கூட மெட்டீரியல்ஸும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு எனக்கு ரெடி பண்ண சொல்லிட்டிங்கன்னா அங்கே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். வாங்குறது டைமிங்ஸ் என்னென்னா, சேல்ஸ் பண்ணுறது கேஷ் ஆன் டெலிவரியில். கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நேற்று நைட்டு நான் போட்டிருப்பேன், எல்லாத்துலேயுமே போட்டிருப்போம். வாங்குறவங்க என்கிட்ட கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம பேக் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஏன் சொன்னிங்கன்னா, நிறைய பேர் கொரியர் எங்களுக்கு வீடு கிட்டதாங்க, நாங்கள் கொரியரில் எடுத்துக்கிறோம். ஏன்னா எங்கள் வீடு தண்டர்பேட்டை டிப்போ, அது பக்கத்தில் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். வேணுன்றவங்க அந்த சரௌண்டிங்ஸ் நியர்பை ஓல்டு வாஷ்மன்பேட்டு, நியூ வாஷ்மன்பேட்டு, ராஜா கடை, திருவொற்றியூர், அப்புறம் மணி பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் கூடைகளோ எது வாங்குறதா இருந்தாலும் நம்ம இங்கேருந்து சவுகார்பேட்டை போகணும். அதுக்கு ஒரு ஆட்டோ ஃபேரு, பஸ் ஃபேரு, டைம் வேஸ்ட்டுன்றவங்களுக்கு தான் இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த யூசேஜ் பண்ணுறோம். வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்குறவங்க என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ, ஃபஸ்ட்டு திருப்பி சொல்கிறேன், என்னென்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பிடுங்க, எழுதி அனுப்புங்க.
நான் வந்து டோட்டல் அமௌண்ட்டுன்னு போட்டுடுவேன். ஏன்னா வந்து கொரியரோட தான் சேர்த்து நான் டோட்டல் அமௌண்ட்டுன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நான் டெலிவரி பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரேக்கப்ஸ் கொடுப்பேன் ரேட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியாச்சு, ரேட்ஸ்லாம் சொல்லியாச்சு. எனி சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வீடியோலேயோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்லேயோ இல்லை வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயோ எதுலேயோ நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால சேட் பண்ணுறவங்க ஃபுல்லாகவே வந்து நம்மக்கிட்ட கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் வர மெசேஜஸ் எல்லாம் நிறைய போய் வாங்குறவங்களது வந்து டவுனில் போயிடுது. சாரி, வாங்குறவங்களது டவுனாக போகிறதுனால நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அன்னன்னைக்கு வந்து நான் டெலிவரி கொடுக்கலங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம வந்து 2-3 டேஸ் டைம் எடுத்துப்போம். ஏன்னா வந்து பேக் பண்ணி கொரியர் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா ஒரு 2 டேஸ் டிலே பண்ணி தான் நான் தருவேன். 3rd டே போடுவேன். இல்லைன்னா சின்ன பீஸஸாக இருந்தால் நம்ம அன்றைக்கே போட்டுடலாம். வச்சுட்டு இருந்துட்டு அன்றைக்கே போட்டுடலாம். டோட்டலாக நம்ம மொத்தமாக தான் டெலிவரி அனுப்ப போகிறோம். தேவைப்படுறவங்க எம்எஸ்எஸில் வாங்கிக்கலாம். இல்லை வந்து எனக்கு டிரான்ஸ்போர்ட்டில் போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்கன்னு சொன்னாலும் நான் போட்டு விடுறேன். இல்லைங்க நீங்கள் வந்து சண்டேஸில் வராதீங்க. ஏன்னா சண்டே மார்னிங் டு நைட்டு வந்து நம்மளோட வீட்டில் ஷெடியூல்ஸ் இருக்கும். மண்டே டு சாட்டர்டே தான் நான் டைமிங் சொல்லியிருக்கேன். நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட நாங்கள் வந்து பிக் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல யூசேஜ். நியர்பை சரௌண்டிங் நார்த் சென்னையில் யாருக்கு தேவைப்பட்டாலும் என்னோடது ஹோல்சேல் ரேட் வந்து ஒயர் வந்து 38 ருபீஸ். ஹோல்சேல்னால் நான் டைரெக்டாக வாங்கி சேல் பண்ணுறேங்க. நான் வந்து ஹோல்சேல் கடைனா நீங்கள் வந்து நிறைய பேர் டைரெக்டாக பண்ணுறோன்னு நினச்சிக்காதீங்க. ஹோல்சேல் கடைனா நம்ம வாங்கி சேல் பண்ணுறோம். அதுக்கு வந்து பல்காக எடுத்திங்கன்னா 38 ருபீஸு. ஒரு ஒயர் எடுத்திங்கன்னா 43 ரூபா. சிங்கிள் கலரில் எடுத்துட்டிங்கன்னா 43 ரூபா. 1 கிலோவுக்கு 1 கிலோ அப்படி எடுத்திங்கன்னா 40 ரூபா போடுறோம். ஏன்னா அது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடுறோம். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் பார்த்தா நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்றவங்க வாங்கி பேக் பண்ணி வச்சுருங்க. நான் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிற அட்ரஸில் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் சொல்கிறவங்களுக்கு தான் இந்த யூசேஜ் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக வந்து ரெக்வெஸ்டட் வீடியோ. இது நிறைய பேர் கேட்ட ரெக்வெஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ ரெக்வெஸ்டட் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம 800 வீடியோஸ் கிட்ட நெருங்க போகிறோம்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கவுண்ட் பார்க்கல, நான் அன்றைக்கி பார்த்தேன். ஸோ புது சப்ஸ்கிரைபராக வர்றவங்க எல்லாருமே வந்து ஓல்டு வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. ஓல்டு வீடியோஸ் பார்த்துட்டு வரும்போது தான் நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னு தெரிய வரும். இது வந்து ஒரு ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு வேணும். ஏன்னா நிறைய பேர் பிளெஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி நல்லா ஒரு ஜாபாக ஸ்டார்ட்